சீனா நாளை பிரம்மாண்டமாக வெற்றி விழா கொண்டாட உள்ள நிலையில் அதில் பிரதமர் மோடி பங்கேற்காதது கவனம் ஈர்ப்பதாக உள்ளது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வீழ்த்தியதன் 80வது ஆண்டை சீனா நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளது. இதில் ரஷ்ய அதிபர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 26 உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இக்கொண்டாட்டத்தில் தனது நட்பு நாடுகள் பங்கேற்பதில் ஜப்பானுக்கு உடன்பாடு இல்லை. இதை ஜப்பான் வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டது. இந்த சூழலில்தான் வெற்றி விழாவில் பங்கேற்பதை தவிர்த்துள்ளார் பிரதமர் மோடி. இத்தனைக்கும் இந்நிகழ்வுக்கு 2 நாட்கள் முன்பு வரை மோடி சீனாவில் தான் இருந்தார். அதே நேரம் சீனாவுக்கு செல்லும் முன் ஜப்பானுக்கும் சென்று உறவுகளில் சமநிலை இருக்குமாறு பார்த்துக் கொண்டார் பிரதமர் மோடி. இந்தியாவின் வெகு சில நீண்டகால நண்பர்களில் ஜப்பானும் ஒன்று. சீனாவுக்கு சென்று ஜப்பானின் நீண்டகால நட்பை இந்தியா கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை என தெரிகிறது. அதே சமயம் வெற்றி விழாவில் பங்கேற்காதது மூலம் சீனாவுடன் தாங்கள் முழுமையாக நெருங்கவில்லை என உலகிற்கு காட்டுவதும் இந்தியாவின் ஒரு வியூகமாக இருக்கக்கூடும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மதுரை மாநாட்டில் தவிக தலைவர் விஜய் பேசியதற்கு பிறகு இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை யாழ்ப்பாணம் சென்ற அதிபர் அங்குள்ள அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், கச்சத்தீவு இலங்கைக்குரியது என்றும் வெளிப்புற அழுத்தங்களுக்கு எப்போதும் அடிபணிய மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். பிறகு மாலை 5 மணிக்கு ஊர்காவல் துறையிலிருந்து கடற்படையின் படகுகள் மூலம் கச்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்ட திசாநாயக்க 1 மணி நேரம் தீவை ஆய்வு செய்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலம் வழங்கிய நிலையில் அந்நாட்டின் அதிபர் நேரடியாக அந்த தீவில் காலடி வைத்தது வரலாற்றில் முதல் முறையாகும். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியது கடந்த 1 வாரமாக இலங்கையில் பேசுபொருளாக இருந்தது. இதன் பின்னணியில் திசாநாயக்க மேற்கொண்ட கச்சத்தீவு பயணம் விஜயின் கருத்துக்கு பதிலடி போலவே பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நேற்று பெய்த கனமழையால் குருகிராம் நகரமே ஸ்தம்பித்து போனது. டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையில் 7 முதல் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சாலைகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பல மணி நேரம் மக்கள் தங்கள் வாகனங்களிலேயே சிக்கி தவித்தனர். அரசாங்கத்தின் தோல்வியுற்ற நகர திட்டமிடல் மற்றும் சரியான முறையில் தயாராகாததுதான் விளைவு என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குருகிராமில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல், சாலைகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் ரயில், சாலை, விமான சேவைகளில் ஏற்பட்ட பாதிப்புகளால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வழித்தடங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஹரியானாவின் ஹத்னிகுண்ட் அணையிலிருந்து வினாடிக்கு 3 லட்சம் கன அடிக்கும் அதிகமான நீர் திறக்கப்பட்டதால் யமுனை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளப் போவதில்லை என்று ஜராங்கே திட்டவட்டமாக தெரிவித்தார். மராத்தா சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே பாட்டில் மும்பையில் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. மும்பை உயர்நீதிமன்றம் போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து ஜராங்கே பாட்டில் தனது ஆதரவாளர்களை அமைதி காக்குமாறும் மும்பை மக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு வருவாய் அதிகரித்ததன் காரணமாக கடந்த மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் 6.5% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1.75 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் இந்த ஆண்டு 1.86 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. உள்நாட்டு வருவாய் 9.6% அதிகரித்து 1.37 லட்சம் கோடி ரூபாயாகவும், இறக்குமதி வரி வருவாய் 1.2% குறைந்து 49,354 கோடி ரூபாயாகவும் உள்ளது. இந்த ஜிஎஸ்டி வசூல் தரவு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 10 காசுகள் சரிந்து இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்தபட்ச அளவான 88 ரூபாய் 19 காசுகளாக முடிவடைந்தது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை, இறக்குமதியாளர்களிடமிருந்து டாலருக்கான தேவை அதிகரிப்பு மற்றும் தொடர்ந்து வெளியேறும் அந்நிய நிதி முதலீடுகள் ஆகியவை இந்த சரிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. உள்நாட்டு பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஏற்றம் கண்ட போதிலும் ரூபாய் மதிப்பு சரிவு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% அதிகரித்துள்ளதை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரிக்கான முழு விளைவுகளும் இந்த ஜிடிபி புள்ளி விவரங்களில் பிரதிபலிக்கவில்லை என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாளர்கள் பொருட்களை முன்கூட்டியே அனுப்பியதால் இந்த வளர்ச்சி அதிகரித்துள்ளது என்றும் இதன் உண்மையான தாக்கம் அடுத்த காலாண்டில் தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேயிலை விவசாயிகள் தங்களது தேயிலைக்கு அடிப்படை ஆதார விலை கோரி மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதாவை டெல்லியில் சந்தித்து மனு கொடுத்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஏற்பாடு செய்த இந்த சந்திப்பின் போது விவசாயிகள் தங்கள் நீண்டகால கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். தேயிலை விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். பாலாறு மாசுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுகளால் பாலாறு மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கு மனு தாக்கல் செய்துள்ளது. மனு மீது உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.பி. பர்திவாலா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடந்தது. அப்போது நீதிபதிகள் பாலாறு மாசுபடுவதை தடுப்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். பகல்காம் தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் கூட்ட முடிவில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் பகல்காம் தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதுடன் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்ற இந்தியாவின் வாதத்தை ஏற்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடியின் பேச்சை ஆமோதிக்கும் விதமாக கூட்டு பிரகடனத்தில் சில வரிகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல், பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலில் நடந்த தாக்குதல் ஆகியவற்றையும் கண்டிப்பதாக கூட்டு பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய அமைதியை மேம்படுத்துவதும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதும் சவாலான பணியாக இருப்பதாக பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒடுக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எப்போதும் ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அப்பிரகடனம் கூறுகிறது. பிராமணர்கள் என்று குறிப்பிட்டு அமெரிக்காவின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ தான் தெரிவித்த கருத்து தவறான பொருள்படி அமைந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் பலரும் விளக்கமளித்துள்ளனர். இந்திய மக்களின் செலவில் பிராமணர்கள் லாபம் ஈட்டி வருவதாக பீட்டர் நவாரோ கருத்து தெரிவித்திருந்தார். இதில் இந்தியாவில் வாழும் பிராமண சமூகத்தினரை அவர் குறிப்பிட்டதாக எதிர்ப்பு எழுந்த சூழலில் இதுகுறித்து திரிணாமுல் எம்பி சஹாரிகா கோஸ் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் மேற்கத்திய நாடுகளில் ஆங்கிலம் பேசுவோரிடையே இன்னமும் பெரும் பணக்காரர்களை பிராமன் என்று அழைக்கும் வழக்கம் உள்ளதாகவும், ஆகையால் இது இந்தியாவின் பெரும் பணக்காரர்களை குறிப்பதாகவும் இந்திய சாதியினரை குறிப்பதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடந்த வாக்கு திருட்டு குறித்த ஆதாரங்களை ஒரு ஹைட்ரஜன் குண்டு போல விரைவில் வெளியிடுவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்தார். இது பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் முன் முகம் காட்ட முடியாத நிலைக்கு தள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி தலைமையிலான வாக்காளர் அதிகார யாத்திரையின் நிறைவு நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். இதன் மூலம் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அங்கீகாரத்தை உறுதி செய்துள்ளார் என்று பேசப்படுகிறது. भैया एटम बम का नाम सुना आपने? सुना है एटम बम का नाम? उससे बड़ा क्या होता है? उससे बड़ा क्या होता है? एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है नहीं होता है? माधवपुरा में हमने एटम बम दिखाया था. बीजेपी के लोगों तैयार हो जाओ, हाइड्रोजन बम आ रहा है. மாருதி சுசுகி நிறுவனம் தனது முதல் பேட்டரி எலக்ட்ரிக் வாகனமான இ விட்டாராவை
ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளது. குஜராத்தில் உள்ள பிபாவா துறைமுகத்திலிருந்து 2900க்கும் மேற்பட்ட விட்டாரா கார்கள் 12 ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இந்த வாகனத்தின் உற்பத்தி குஜராத்தில் உள்ள சுசுகியின் தொழிற்சாலையில் நடைபெறுகிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள இந்த கார் இந்திய சந்தையிலும் விற்பனைக்கு வரும் என்று மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தனக்கு சிஇஓ பதவி வழங்க மறுத்த நிறுவனத்தையே வாங்கி பெண் ஒருவர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். 1990களில் ஆப்பிள் பி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிய ஜூலியா ஸ்டீவர்ட் என்பவருக்கு அப்போது சில அரசியல் காரணங்களால் சிஇஓ பதவி வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியால் மற்றொரு நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றி சிஇஓ பதவியை தனக்கு உரித்தாக்கினார் அவர். தொடர்ந்து கடின உழைப்பால் வருமானத்தை ஈட்டி ஆப்பிள் பி நிறுவனத்தையே வாங்கும் அளவுக்கு உயர்ந்தார். மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளில் 1950களின் பிற்பகுதியிலேயே கடல் மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புவி வெப்பமயமாதலின் ஒரு முக்கிய விளைவாக கடல் மட்டம் உயர்வு தாழ்வான கடற்கரையோர பகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்நிலையில் கடல் மட்டம் எந்த அளவிற்கு உயர்கிறது என்பதை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகள் மாலத்தீவில் உள்ள ஒரு பவளப்பாறையை ஆய்வு செய்தனர். மைக்ரோ அட்டோல் எனப்படும் வட்ட வடிவ பவளப்பாறை அதன் வளர்ச்சி மூலம் பல வருட கடல் மட்ட மாற்றங்களை பதிவு செய்கிறது. ஆய்வின் முடிவில் இந்திய பெருங்கடலில் கடல் மட்டம் வருடத்திற்கு 3.3 மில்லிமீட்டர் உயர்வது தெரியவந்துள்ளது. இதனால் பவளப்பாறைகள், கடலோர அரிப்பு போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. கடந்த 60 ஆண்டுகளில் கடல் மட்டம் சுமார் 30 முதல் 40 சென்டிமீட்டர் வரை உயர்ந்துள்ளது. லட்சத்தீவுகள் போன்ற தீவு கூட்டங்களுக்கு இந்த ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அஜீரணம் மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சினைகளுக்கு ஒரு எளிய தீர்வாக CCFT-ஐ உடல் ஆரோக்கியத்திற்கான நிபுணர் லூக் கவுண்டிஹோ பரிந்துரைத்துள்ளார். சீரகம், கொத்தமல்லி மற்றும் சோம்பு ஆகிய மூன்றையும் சம அளவில் சேர்த்து கொதிக்க வைத்து இந்த தேநீரை பருகலாம். ஊட்டச்சத்து நிபுணர் தீபிகா சர்மா இந்த தேநீர் செரிமானத்திற்கும் வீக்கத்தை குறைப்பதற்கும் உதவுவதை உறுதிப்படுத்துகிறார். ஆயுர்வேதத்தில் இது ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் இன்டர்நேஷனல் T20 லீகில் விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் IL T20 சீசனுக்கான ஏலத்தில் தனது பெயரை பதிவு செய்ய உள்ளார். 4வது சீசன் இன்டர்நேஷனல் T20 லீக் வரும் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்குகிறது. ஓய்வு பெற்றுவிட்டதால் வேறு நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவதில் அஸ்வினுக்கு தடை இருக்காது. இதனால் IL T20 லீகில் விளையாடும் வாய்ப்பு அஸ்வினுக்கு அதிகரித்துள்ளது. ஜெர்மனியின் கிளாசிக் ரெமஸ் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்தது காலம் கடந்த ஒரு பயணம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னையிலிருந்து ஆட்டோமொபைல் கண்டுபிடிப்புகளுக்கு புகழ்பெற்ற ஜெர்மனிக்கு சென்று உலகின் முதல் காரையும் ஒரு பந்தய காரையும் அருகிலிருந்து பார்க்கும் அரிய வாய்ப்பு பெற்றேன் என பதிவிட்டார். கடந்த காலத்தின் மேதமைக்கும் எதிர்காலத்தின் கற்பனைக்கும் இடையிலான ஒரு நித்திய உரையாடல் போல இருந்ததாகவும் சிலாகித்துள்ளார். கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டதாக பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை மூடப்பட்டதாக கடந்த ஜனவரியிலேயே செய்திகள் வெளியாகியிருப்பதாக தெரிவித்தார். முதல்வரின் நாடகம் கவுண்டமணியின் போன் வயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு என்ற நகைச்சுவை காட்சி போல இருப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, வீண் விளம்பரங்களை நிறுத்திவிட்டு தமிழ்துறையை கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு கல்வி நிதி விடுவிக்காத மத்திய அரசை எதிர்த்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த திருவள்ளூர் காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் மேலிடத்தின் ஆலோசனை மற்றும் ராகுல் காந்தியின் வேண்டுகோளின் பேரில் தற்காலிகமாக உண்ணாவிரதத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். உண்ணாவிரதத்தின் போது திடீர் ரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டதால் அவர் முதலில் திருவள்ளூரிலும் பிறகு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றார். அங்கு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் ஆகியோர் சந்தித்து மேலிடம் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என கூறியுள்ளதை தெரிவித்தனர். அதோடு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் நேரில் சந்தித்து முதல்வரின் வேண்டுகோளை தெரிவித்தார். இதையடுத்து தற்காலிகமாக உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக சசிகாந்த் செந்தில் கூறினார். இந்த
போராட்டத்தை அடுத்த கட்டமாக மாணவர் இயக்கங்களோடு பல சமூக ஆர்வலர்களோடு ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளோடு களத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த உண்ணாவிரதத்தை நான் தற்காலிகமாக கைவிடுகிறேன். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் தேரின் மராமத்து பணிகள் தொடங்கியுள்ளன. பழுதடைந்துள்ள அந்த தேரில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மராமத்து பணிகள் நடைபெறவுள்ளது. 4 புதிய மரச்சக்கரங்கள் தேரில் பொருத்தப்பட உள்ளதோடு தேரின் மேல் 5 நிலைகளும் புதுப்பிக்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் மற்றும் வாக்கு திருட்டு விவகாரத்தை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை யாத்திரையில் ஈடுபட்டார். 20 மாவட்டங்களில் 16 நாட்கள் அவர் மேற்கொண்ட யாத்திரை பாட்னாவில் நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, மகாத்மா காந்தியை கொன்ற அதே கும்பல்தான் தற்போது அரசமைப்பை சிதைக்க பார்ப்பதாகவும் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார். பாஜகவின் வாக்கு திருட்டு முறைகேட்டை அம்பலப்படுத்த ஹைட்ரஜன் குண்டை போன்ற சக்தி வாய்ந்த விவகாரத்தை விரைவில் வெளியிடப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இது வெளியில் வரும்போது பிரதமர் மோடியால் பொதுவெளியில் தலையை கூட காட்ட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பீகார் தேர்தலில் வாக்குகளை திருடி வெற்றி பெற பாஜக முயற்சிப்பதாக விமர்சித்தார். பிரதமர் மோடி திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும் குற்றஞ்சாட்டினார். பீகாரில் என்டிஏவின் இரட்டை எஞ்சின் அரசு விரைவில் கவிழும் என்று குறிப்பிட்ட கார்கே, பாஜகவும் RSS அமைப்பும் நிதிஷ்குமாரை தூக்கி எறியும் என்றும் தெரிவித்தார். வாக்குரிமை யாத்திரையின் நிறைவு நாளில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களாக ஹேமந்த் சோரன், சஞ்சய் ராவத், தேஜஸ்வி யாதவ், MA பேபி, ஆனி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்கு திருட்டு எனும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு வெடிக்காத பட்டாசு என பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது. ராகுலின் கருத்தை விமர்சித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், ராகுல் காந்தியின் வாதங்கள் பொறுப்பற்றவை என கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராகுல் காந்தி இழிவுபடுத்துகிறார் என்றும் அவரது குற்றச்சாட்டுகள் ஆணவமே தவிர வேறொன்றும் இல்லை என்றும் சாடியுள்ளார். அணுகுண்டு வீசப்போவதாக கூறி வெடிக்காத பட்டாசை ராகுல் வீசியிருப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் விமர்சித்துள்ளார். செர்பியாவில் ரயில் விபத்து சம்பவத்தை முன்வைத்து ஆளும் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். தலைநகர் பெல்கிரேடில் நடந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி எண்ணற்ற மக்கள் பங்கெடுத்தனர். மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு இலச்சினை அறிமுகம் செய்யப்பட்டது. தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி இந்த இலச்சினையை வெளியிட்டார். இனி இந்த இலச்சினை முறுக்கு பொட்டலங்களில் ஒட்டப்படும். இதன் மூலம் பாரம்பரிய மணப்பாறை முறுக்கு தயாரிப்பாளர்களின் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் மணப்பாறை முறுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேயிலை விவசாயிகள் தங்களது தேயிலைக்கு அடிப்படை ஆதார விலை கோரி மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதாவை டெல்லியில் சந்தித்து மனு அளித்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஏற்பாடு செய்த இந்த சந்திப்பின் போது விவசாயிகள் தங்கள் நீண்டகால கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். தேயிலை விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். பாலாறு மாசுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுகளால் பாலாறு மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு மனு தாக்கல் செய்துள்ளது. மனு மீது உச்சநீதிமன்ற நீதிபதி JP பர்திபாலா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடந்தது. அப்போது நீதிபதிகள் பாலாறு மாசுபடுவதை தடுப்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். மாருதி சுசுகி நிறுவனம் தனது முதல் பேட்டரி எலக்ட்ரிக் வாகனமான விட்டாராவை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளது. குஜராத்தில் உள்ள பிபாவாவ் துறைமுகத்திலிருந்து
2900க்கும் மேற்பட்ட இ-விட்டாரா கார்கள் 12 ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இந்த வாகனத்தின் உற்பத்தி குஜராத்தில் உள்ள சுசுகியின் தொழிற்சாலையில் நடைபெறுகிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள இந்த கார் இந்திய சந்தையிலும் விற்பனைக்கு வரும் என்று மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் நேற்று இரவு அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், துறைமங்கலம், பாலக்கரை, சங்குப்பேட்டை, எளம்பலூர் சாலை, பழைய பேருந்து நிலையம், துறையூர் மற்றும் ஆத்தூர் சாலைகளில் நீர் தேங்கி வெள்ளம் போல காட்சியளித்தது. குறிப்பாக பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை முன்புறத்திலும் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையிலும் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். டெல்லியில் தொடர் கனமழை மற்றும் யமுனையில் அதிகரிக்கும் வெள்ளம் காரணமாக லோகாபுல் பாலத்தில் இன்று மாலை 5 மணி முதல் போக்குவரத்து நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதும் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. இதன் காரணமாக டெல்லியின் அதிமுக்கிய மற்றும் பழமை வாய்ந்த இரும்பு பாலமான லோகாபுல் வழியே இன்று மாலை 5 மணி முதல் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று சாதரா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல மாவட்டங்களில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் போன்றோர் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை தவிர்ப்பதோடு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்களும் மாணவர்களும் போராட்டங்களில் குதித்துள்ளனர். வாஷிங்டனை போல் சிகாகோவிலும் ராணுவத்தினரை குவிக்க வாய்ப்பிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ட்ரம்ப் தனது கொள்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி போராடி வருகின்றனர். சிகாகோவில் குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடப்பதாக குற்றம் சாட்டியிருந்த அதிபர் ட்ரம்ப் விரைவில் அதை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளில் 1950களின் பிற்பகுதியிலேயே கடல் மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புவி வெப்பமயமாதலின் ஒரு முக்கிய விளைவாக கடல் மட்டம் உயர்வு தாழ்வான கடற்கரையோர பகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்நிலையில் கடல் மட்டம் எந்த அளவிற்கு உயர்கிறது என்பதை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகள் மாலத்தீவில் உள்ள ஒரு பவளப்பாறையை ஆய்வு செய்தனர். மைக்ரோ அட்டோல் எனப்படும் வட்ட வடிவ பவளப்பாறை அதன் வளர்ச்சி மூலம் பல வருட கடல் மட்ட மாற்றங்களை பதிவு செய்கிறது. ஆய்வின் முடிவில் இந்திய பெருங்கடலில் கடல் மட்டம் வருடத்திற்கு 3.3 மில்லிமீட்டர் உயர்வது தெரியவந்துள்ளது. இதனால் பவளப்பாறைகள், கடலோர அரிப்பு போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. கடந்த 60 ஆண்டுகளில் கடல் மட்டம் சுமார் 30 முதல் 40 சென்டிமீட்டர் வரை உயர்ந்துள்ளது. லட்சத்தீவுகள் போன்ற தீவு கூட்டங்களுக்கு இந்த ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இரவில் செல்போனை பார்த்துக் கொண்டே தாமதமாக உறங்குபவர்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு 20 முதல் 40% அதிகம் என ஆய்வுகள் சொல்கின்றன. போதுமான தூக்கம் இல்லாதவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் குறைந்து எரிச்சல் மற்றும் கோபம் அதிகரிக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே இரவில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரம் எழுவது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பீகாரில் நடைபெறும் ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை 15-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. அபிஷேக் 4 கோல்களையும், சுக்ஜீத் சிங் மற்றும்
ஜுக்ராஜ் சிங் தலா 3 கோல்களையும் அடித்து இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தனர். முன்னதாக சீனா மற்றும் ஜப்பானை வீழ்த்தி இந்தியா ஏற்கனவே தகுதி பெற்றிருந்தது. இந்நிலையில் இந்த வெற்றியின் மூலமாக இந்தியா ஏ பிரிவில் முதலிடம் பிடித்து சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டார்க் 65 சர்வதேச T20 போட்டிகளில் 79 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவனம் செலுத்த அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்தார். யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கோட்டையின் பல்வேறு பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக செஞ்சியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோயிலிலும் வழிபாடு மேற்கொண்டார். இந்தியாவில் வயதானவர்கள் தனியாக வாழ்வது அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கடந்த 2017-18 ஆண்டின் கணக்கின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 5.7% பேர் தனியாக வாழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது 2011 வெறும் 2% மட்டுமே இருந்தது. தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இந்த எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. தனிமையான சூழல் மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் வயதானவர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆள் இல்லாமல் தவிக்கின்றனர். பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வயதானவர்கள் ஒன்றாக கூடி பேசி உடற்பயிற்சி, யோகா உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபடுவதே தனிமையை போக்க வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. வயதானவர்கள் தனிமையாக இருந்தாலும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டுமென்றால் சமூகமும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஒரே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் 144 பேர் இணைந்து 50 முறை சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்திய யோகாசன விளையாட்டு சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் இந்த சாதனையை படைத்தனர். இவர்களின் சாதனை ஆஸ்கார்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கியதில் கடந்த 39 மாதங்களில் இந்தியாவுக்கு 1,10,000 கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது தெரியவந்துள்ளது. சீனாவுக்கு அடுத்ததாக ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா உள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யாவின் போர் தொடர்வதால் அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா அபராதமாக கூடுதல் வரி விதித்தது. எனினும் விலை அடிப்படையில் தேவைப்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டி வருவதாக வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ தெரிவித்துள்ள சர்ச்சை கருத்துக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டியளித்த அவர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மோடி என்றால் அவர் ஏன் புட்டின், ஜின்பிங் உடன் இணைய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய மக்களின் செலவில் பிராமணர்கள் லாபம் ஈட்டி வருவதாகவும் அது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பீட்டர் நவாரோ கூறினார். இதற்கு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் பவன் கெரா கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் மேற்கத்திய நாடுகளில் ஆங்கிலம் பேசுவோரிடையே இன்னமும் பெரும் பணக்காரர்களை பிராமன் என விமர்சிக்கும் பழக்கம் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 800-ஐ தாண்டியுள்ளது. 2817 பேர் காயமடைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. நுர்கல், சுக்கி, வட்டாப்பூர் ஆகிய மாநிலங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி கரடுமுரடானதாக இருப்பதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் இருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். இடிபாடுகள் முழுமையாக அகற்றப்படும் போதுதான் இறப்பு எண்ணிக்கை முழுமையாக தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது. இந்தோனேஷிய நாட்டில் மக்கள் போராட்டத்திற்கு பணிந்து எம்பிக்களுக்கான சலுகைகளை அந்நாட்டு அரசு குறைத்துள்ளது. தென்கிழக்காசிய நாடான இந்தோனேஷியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. விலைவாசி உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சூழலில் எம்பிக்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதை எதிர்த்து நாடெங்கும் மக்கள் போராட்டம் வெடித்தது. துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் இறந்தனர். இந்நிலையில் எம்பிக்களுக்கான சலுகைகளை குறைப்பதாக அரசு தெரிவித்துள்ளது.
சென்னையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக பைனான்சியர்கள் மற்றும் ஆடிட்டர்கள் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. புரசைவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு பினான்சியர் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தீநகரில் ஒரு ஆடிட்டர் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் அவர் ஓராண்டுக்கு முன்பு இறந்துவிட்டதால் சோதனையை ரத்து செய்தனர். சோதனையை முடித்த அதிகாரிகள் அருகில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டனர். நடப்பாண்டில் 6வது முறையாக நிறைந்துள்ள மேட்டூர் அணை தன் 92 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது. கனமழையால் ஏற்பட்ட நீர்வரத்தால் அணை நிறைந்திருப்பது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் 35,000 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகுகள் வழியாக 12,500 கன அடி உபரி நீரும், பாசனத்திற்காக 22,500 கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை தண்ணீரில் மூழ்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் காவிரியில் தற்போது 5வது முறையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த காட்டுப்பள்ளியில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளருக்கு இழப்பீடு கேட்டு சக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் அங்குள்ள வடமாநில தொழிலாளர் குடியிருப்பில் வீட்டின் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி இழப்பீடு வழங்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மராத்தா இடஒதுக்கீடு கோரிக்கையை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஏற்காவிட்டால் 5 கோடி மராத்தாக்கள் மும்பையில் அணிதிரள்வர் என மனோஜ் ஜராங்கே எச்சரித்துள்ளார். மராத்தா சமூகத்தினரை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் அவர் நடத்தி வரும் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் 5வது நாளாக தொடர்கிறது. இப்போராட்டம் தெற்கு மும்பையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. நாகாலாந்து மாநில அரசின் கல்வித்துறையும் நாகாலாந்து பல்கலைக்கழகமும் இணைந்து மாநிலத்தின் 18 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கும் எழுத்துப்பூர்வமான இலக்கணத்தை உருவாக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பல ஆண்டுகளாக பள்ளிகளில் நாகா மொழிகள் கற்பிக்கப்பட்டு வந்தாலும் மொழியியலுக்கு பிரத்யேக இலக்கண நூல்கள் இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்தது. தேசிய கல்விக் கொள்கை 2020 பல்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இலக்குக்கு இசைவாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டு முயற்சியின் நோக்கம் வகுப்புகள் 5 முதல் 12 வரையிலான பள்ளி பாட புத்தகங்களில் பயன்படுத்தப்படும் வகையில் முறையான கற்பித்தல் இலக்கணங்களை உருவாக்குவதாகும். சொற்களின் பாகுபாடுகள், காலம், வாக்கிய அமைப்பு மற்றும் உச்சரிப்பு போன்ற மொழியின் இலக்கண கூறுகள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு அதன் மூலம் மொழியின் துல்லியம் மற்றும் சீரான பயன்பாடு உறுதி செய்யப்படும். மேலும் இந்த மொழிகளில் உள்ள சொற்களஞ்சியத்தை மேம்படுத்தவும் எழுத்து முறைகளை தெளிவுபடுத்தவும் இத்திட்டம் உதவும். போலி நகைகளை ஏற்றுமதி செய்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்ததாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மொத்தமாக இறக்குமதி செய்யப்படும் 24 கேரட் சுத்த தங்க கட்டிகள் 22 கேரட்டாக தரம் மாற்றப்பட்டு நகைகளாக்கி மொத்தமாக துபாய், கத்தார் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து சரக்கு விமானங்களில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் ஈடுபடும் தங்க நகை தயாரிப்பாளர்கள், மொத்த வியாபாரிகளுக்கு 24 கேரட் தங்கக்கட்டிகளுக்கு வரி கிடையாது. ஆனால் இந்த வகையில் போலி நகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து 1000 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பது சிபிஐ நடத்திய சோதனையில் அம்பலமாகியுள்ளது. 2020 நவம்பர் முதல் 2022 ஜனவரி வரை இந்த மோசடிகள் நடந்ததாக கண்டறிந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சுங்கத்துறை கண்காணிப்பாளர்கள், சுங்கத்துறை நகை மதிப்பீட்டாளர் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் விலை உயர்ந்து 9,725 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 160 ரூபாய் விலை அதிகரித்து 77,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 137 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் ஏற்றம் கண்டு
1,37,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கியதில் கடந்த 39 மாதங்களில் இந்தியாவுக்கு 1,10,000 கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது தெரியவந்துள்ளது. சீனாவுக்கு அடுத்ததாக ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யாவின் போர் தொடர்வதால் அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா அபராதமாக கூடுதல் வரி விதித்தது. எனினும் விலை அடிப்படையில் தேவைப்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடியின் சீன பயணம் மேற்குலக நாடுகளுக்கு மோசமான செய்தி என அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கூறியுள்ளார். பனிப்போர் காலத்தில் இந்தியா சோவியத் யூனியனோடு மிகவும் நெருக்கமாக இருந்ததாகவும் அரும்பாடுபட்ட அமெரிக்கா அந்த பிணைப்பை தளர்த்தி தங்கள் பக்கம் கொண்டு வந்ததாகவும் போல்டன் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் தவறான முடிவுகளால் மீண்டும் இந்தியா ரஷ்யா பக்கமும் சீனா பக்கமும் நகர்ந்துவிட்டதாகவும் இந்த சூழ்நிலையை மாற்ற பல ஆண்டுகளும் கடுமையான முயற்சிகளும் தேவைப்படும் என்றும் போல்டன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் உரிமையை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணத்தின் போது பேசிய அவர் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதே தமது பயணத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். உலகத்தில் வேறு எங்கும் விவசாயிகள் இதுபோன்று கொடூர சட்டத்தில் கைது செய்யப்பட்டது இல்லை என்றும் அன்புமணி குறிப்பிட்டார். அப்படி குண்டர் சட்டத்துல இவ்வளவு மோசமானவர்கள் போடுகின்ற அந்த தருணத்தில் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி, இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த ஆட்சியை மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. சவுதி அரேபியாவில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்களின் கூட்டு பயிற்சி நிறைவடைந்துள்ளது. ஜெட்டா துறைமுகத்திற்கு அருகே உள்ள கடற்பகுதியில் நடைபெற்ற இந்த போர் பயிற்சியில் INS தமிழ் மற்றும் INS சூரத் ஆகிய 2 கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டன. இதில் ராயல் சவுதி கடற்படைக்கு சொந்தமான HMS ஐசான் கப்பலும் பங்கெடுத்தது. இந்த பயிற்சிகளுக்கு இடையே இரு நாட்டு கடற்படை உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் ஐஸ்லாந்து முதலிடத்தில் உள்ளது. ராணுவமயமாக்கல், வெளிப்புற மோதல்கள், கொலை மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட 23 அம்சங்களை ஆராய்ந்து உலக அமைதி குறியீடு எனப்படும் GPI 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. 163 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 2008ஆம் ஆண்டு முதல் ஐஸ்லாந்து முதலிடத்தில் உள்ளது. அயர்லாந்து 2வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்த ஒரே ஆசிய நாடு சிங்கப்பூர் தான். இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு 115வது இடம் கிடைத்துள்ளது. குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பூவிருந்தவள்ளி அருகே குத்தம்பாக்கத்தில் 414 கோடி ரூபாய் மதிப்பில் 25 ஏக்கர் பரப்பளவிலான பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தினமும் 1000 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் வார நாட்களில் சுமார் 30,000 பேரும் விடுமுறையின் போது 50,000 பேரும் பயணிப்பார்கள் என்றும் கூறினார். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து பயணிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கின்ற அளவிற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையமானது நவம்பர் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் ஆற்றில் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் சிக்கிய நபரை இந்திய விமானப்படை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்ட காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. ஜக்தல்பூரில் ஆர்ப்பரித்து ஓடிய சபரி நதியில் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். ஆற்றில் இருந்த புதர்களை பிடித்தபடி அந்த நபர் தத்தளிக்க விமானப்படை வீரர்கள் கயிறு மூலம் அவரை பாதுகாப்பாக மீட்டனர். MI-17 V5 விமானம் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் மற்றும் பேரிக்காய்களை ஏற்றிச் சென்ற 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் சிக்கி தவிக்கின்றன. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலை ஒரு வாரமாக மூடப்பட்டுள்ளது. இப்போது ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் அதிகமாக விளையும் பருவம் என்பதால் பழ வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு லாரியிலும் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது.
தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையின் தாக்கம் குறைந்த பிறகும் ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டியே வெள்ளம் ஓடுகிறது. கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெள்ளத்தின் வீரியத்தை உணர்த்துகின்றன. நடிகர் சூர்யா நடிக்கும் 47வது படத்தில் நஸ்ரியாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அந்த படத்தின் இயக்குநர் ஜித்து மாதவன் தெரிவித்துள்ளார். பகத் ஃபாசில் நடித்த ஆவேஷம் படத்தின் இயக்குநர் ஜித்து மாதவனின் அடுத்த படத்தில் சூர்யா நாயகனாக நடிக்க உள்ளார். இதில் நஸ்ரியா நாயகியாக நடிப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ஜித்து கூறியுள்ளார். நாய்களின் உயிர்களுக்காக கவலைப்படுபவர்கள் மனித உயிர்களுக்காகவும் கவலைப்பட வேண்டும் என நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மனிதர்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். இப்பொழுதெல்லாம் நாய்களின் உயிர்களுக்காக நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள். ஆனால் மனித உயிர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிகாரத்தால் எங்களை ஒடுக்கக்கூடாது. எல்லாரும் பல்லக்கில் ஏறிக்கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்றால் நீங்கள் ஏன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நடப்போம் என்று சொல்வதனுடைய உள்ளர்த்தம் தான் இது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றதுடன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். மக்கள் குறைகள் மீது மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மதுரை மத்திய தொகுதியில் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பொதுமக்களை பழனிவேல் தியாகராஜன் இன்று சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. கருவின் பாலினத்தை கண்டறிந்த மருத்துவர் மற்றும் பெண் இடைத்தரகர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை முகப்பேரில் உள்ள ஸ்கேன் மையத்தில் 20,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு கருத்தரித்த பெண்களின் வயிற்றில் உள்ள சிசு ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து சொன்ன மருத்துவர் பகவதி சௌந்தர்யா மற்றும் இடைத்தரகர் அன்னாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஸ்கேன் மையம் குறித்து மருத்துவ இயக்குநரகத்துக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் நடத்திய சோதனையில் இந்த குற்றம் அம்பலமாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே கரடி அட்டகாசம் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் மலையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்திற்குள் புகுந்த கரடி அங்கிருந்த பாசன பைப்புகளை சேதப்படுத்தியது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை களைகட்டி வரும் நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து டன் கணக்கில் பூக்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை. இதனால் வாடாமல்லிப்பூ கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்றது. விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். ஆனால் இந்த ஆண்டு நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுவதால் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிலிருந்து கடந்த 10 நாட்களாக தினமும் 10 முதல் 15 டன் வரை வாடாமல்லி, செண்டு மல்லி, மல்லிகை போன்ற பூக்கள் கேரளாவிற்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. வாடாமல்லி கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். போன வருஷம் 10 ரூபா 20 ரூபா அதிகபட்சம் 50 ரூபா போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் வாடாமல்லி போயிட்டு இருக்கு. செண்டு மல்லி 100 ரூபா 120 ரூபா போயிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை 70 ரூபா 80 ரூபா போயிட்டு இருக்கு. அரளிப்பூ பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் டோட்டலாகவே ஒரு குறைஞ்சது இந்த 10 நாளாகவே ஓணம் பண்டிகை முன்னிட்டு ஒரு 10 நாள் சரக்கு மட்டும் டெய்லியும் ஒரு 10 டன் 15 டன் பூ திண்டுக்கல் பூமாரிலிருந்து கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 12ஆம் வகுப்பில் 521 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி வினிதா கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் சிரமப்படுகிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்க தவறியதால் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வருவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அரசு ஒதுக்கீட்டில் விடுதியுடன் கூடிய கல்லூரியில் சேர உதவ வேண்டும் என அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். காயமடைந்த மாணவிகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை துணை சபாநாயகர் பிச்சாண்டி மற்றும் ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். விபத்து குறித்து போலூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்சார் போர்டால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதாக தன்னிடம் வெற்றிமாறன் தெரிவித்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயன் புதிய தலைமுறையிடம் அளித்த பேட்டியில் கூறினார். 2 திரைப்படமும் நான் எடுத்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க, பல விதங்கள்லேருந்து வருது. இங்கே சென்சர் போர்டில் பிரச்சனை வருது, இங்கே கருத்து சுதந்திரம் பேரில் பல பேர் படத்தையே பார்க்காம நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஒரு திரைப்படத்தை வெளியில் கொண்டு வரதுன்ற ப்ரெஷர் வந்துடுது. ஒரு கிரியேட்டராக நான் இருக்கேன், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் தயாரிப்பாளர் கிடையாது, அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு டைரக்டர். இந்தியன் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே அவர்கிட்ட பயணிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர். அவர் டைரக்ஷன் பண்ண முடியாதா, நம்ம படத்தை எடுக்க மாட்டாரா அப்படின்னு பல நடிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த பிரச்சனை இது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷராக நான் பார்க்குறேன். அம்பத்தூர் சாலையில் மீண்டும் பெரும் பள்ளம் ஏற்பட்டதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் கருக்கு சாலையில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. பின்னர் அது சரி செய்யப்பட்டது. அதே பகுதியில் நேற்று திடீரென மீண்டும் பெரும் பள்ளம் ஏற்பட்டதால் மாநகராட்சி ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து இதனால் முடங்கியுள்ளது. இதனால் பணிக்கு செல்வோர் கடும் அவதி அடைந்துள்ளனர். சீனா, ரஷ்ய அதிபர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசிய நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவு ஒருதலைபட்சமான பேரழிவு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்காதான் இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் பொருட்களை வாங்குவதாகவும், ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் வரி விதிக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பிற நாடுகளை விட இந்தியா கூடுதல் வரி விதிப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பல தசாப்தங்களாக தொடரும் இந்த நடவடிக்கை ஒருதலைபட்சமான பேரழிவு என்றும் விமர்சித்திருக்கிறார். ஜெர்மனியில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக அங்கு நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இதில் 3819 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 9000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஜெர்மனியில் 7020 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும், இதன் மூலம் மொத்தமாக 15000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவின் ஜெர்மனியாக தமிழ்நாடு விளங்குவதாக குறிப்பிட்டார். ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறை நாடோ, அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதய துடிப்பா தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி. மேட் இன் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமாக உலகம் முழுக்க பார்க்குறாங்களோ, அப்படி மேட் இன் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயராக உருவாகிட்டு இருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் குறித்து இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பரப்புரையில் பேசிய அவர் மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்த ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்த ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை.
தெருநாய் தொடர்பான நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தவறான கண்ணோட்டத்தோடு ஒளிபரப்பியதால் தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக சின்னத்திரை நடிகை அம்மு வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நீங்க வந்து இந்த 2 பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல.